Students, example number 11.20 given I is equal to integral root of 1 plus cos 2x dx கொடுத்திருக்காங்க. சேம் decomposition மெத்தட் இந்த சம்மை எந்த அளவுக்கு நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சம் சால்வ் பண்ணலாம். இது சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு ஃபார்முலா எடுத்து வச்சிருக்கேன். cos 2x இருக்கு இல்லையா, cos 2x 2 cos square x minus 1 எழுதலாம். அப்போ இந்த மைனஸ் 1 உள்ள இருந்து வந்துட்டோம்னா cos 2x plus 1 உடைய வேல்யூ 2 cos square x இருக்கு. நான் எதுக்கு இந்த 2 cos square x மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன்னா given questionல cos 2 theta இருக்கு இல்லையா, cos 2x பதிலா நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். Hello students, example number 11.20 givenல integral root of 1 plus cos 2x dx இதோட integral value என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு யூஸ் பண்றதுக்காக நான் trigonometric identity ஒன்று எழுதி வச்சிருக்கேன். cos 2x 2 cos square x minus 1 எழுதிடலாம். அந்த minus 1 left hand side இருக்கிறது வந்துட்டேன்னா cos 2x plus 1 is equal to 2 cos square x அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த given question சால்வ் பண்ண ட்ரை பண்ணிடலாம். see, given question I இன்டெகிரல்ல ரூட்டுக்குள்ள 1 plus cos 2x ன்னு இருக்கு. அப்போ 1 plus cos 2x நம்ம என்ன எழுதலாம், 2 cos square x ன்னு எழுதலாம். 2 cos square x dx அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்க இருந்தா இந்த ரூட் ஆஃப் 2 cos square x அதுக்கு மீனிங்கா ரூட் 2 இன்டூ ரூட் ஆஃப் cos square x dx. இது அதுக்கான ஆக்சுவல் மீனிங். ரூட் 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து எழுதிடலாம். ரூட் 2 இன்டெகிரலா ரூட் ஆஃப் cos square x dx ன்னு இருக்கும். ஓகே, இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கட் பண்ணிடலாமா, மேலே ஸ்டெப்லேயே கட் பண்ணிடுறேன். ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கட் பண்ணிடலாம். அப்போ இங்க cos x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ டைரக்டா இன்டெகிரேட் பண்ணிடலாம். ரூட் 2 cos x இன்டெகிரேட் பண்ணா sin x plus c. இதுதான் இந்த given இன்டெகிரலுக்கான சொல்யூஷன். Thank you students.